குளித்தலையில இருந்து நம்ம தேவிகி அம்மா வந்திருக்காங்க. தேவிகி அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் பீட்டான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறதுல வந்து தேவிகி அம்மா என்ன சொல்றது அந்த ஒரு சாதனை பட்டியலில் இவங்க தான் வந்து முதலிடத்துல இருக்காங்கன்னு சொல்ல முடியும். தேவிகி அம்மா இருக்கீங்களா? இருக்கேங்கம்மா. இவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது காற்றோடு சேர்ந்த அந்த சொல் கட்டுக்களை வந்து எடுத்துரைக்கல வந்து சிறப்பான ஒரு அங்கம் வகிக்கிறாங்க. அம்மா பாப்போம் அவங்க அம்மா கொடுத்ததுக்கு நீங்க எப்படி எல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். தொடருங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. தொடருங்க. ஜுனேதா அம்மா பேசினாங்க. அது நடுவர் அம்மா சொன்னாங்க தென்றல் அப்படின்னு. தென்றல் இல்லம்மா, அது புயல். கூட்டு குடும்பம் புயல் மாதிரி ஒரு நிமிஷம் வேகமா வரும், அப்படியே அடிச்சு எல்லாம் நிறவிட்டு போயிடும். அதுதான் உண்மை. தனி குடும்பம் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுவோம், கொஞ்ச நேரம் தனியா விடுங்களேன், நான் நிம்மதியா இருக்கேன். அதுதாம்மா இந்த நிம்மதி. அதுதான் தனி குடும்பம். அந்த காலத்துல வேணா கூட்டு குடும்பம் சிறந்ததா இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா, சித்தப்பா சொல்ற மாதிரி விவசாய வேலைகள் ஆளுக்கு ஒரு வேலை. ஒருத்தர் வயக்காட்டுக்கு போவாங்க, ஒருத்தர் சமைச்சு வைப்பாங்க, ஒருத்தர் மாடு மேய்ப்பாங்க, ஒருத்தர் பண்ணுவாங்க. இது வேணா சரியா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பை பாருங்க. எல்லாரும் வந்து அவங்க புராணத்தை பாடுறதுக்கு அம்மா பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கோம். அவங்க இருக்கிற சூழ்நிலைய சொல்றதுக்காக இல்லம்மா பட்டிமன்றம். இன்றைய சூழ்நிலையை எடுத்து சொல்றதுதான் பட்டிமன்றம். இன்னைக்கு அப்படியே கம்ப்யூட்டர் காலம் அப்படியே பறந்துட்டு இருக்கோம். பரபரப்பான இந்த உலகத்துல ஆண் பெண் 2 பேருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல். எடுத்தமா சமைச்சோமா, மூட்டை கட்டினமா, பறந்தமா அப்படிங்கிற ஒரு சூழல். இதுல எங்க அம்மா மாமியாருக்கு களி கிண்டி வைக்கிறது, மாமனாருக்கு வந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறது, எங்கம்மா அவருக்கு தனியா பொங்கல், சாம்பார், சட்னி, இந்த அம்மாளுக்கு பிடிச்சதை செய்யறது. எங்கம்மா நேரம் இருக்கு இன்னைக்கு சொல்லுங்க பாக்கலாம். நாம சமைச்சோமா, சாப்பிட்டோமா, அதுக்கே நேரம் இல்ல. அதையே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல தூக்கி போட்டுட்டு ஓடி அதை ஒரு 10 மணிக்கு ஆபீஸ்ல உட்காந்து தின்ன வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில கூட்டு குடும்பத்தை வச்சுக்கிட்டு என்னமா பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு கூட்டு குடும்பம் வந்து அப்படியே கதவை திறந்து போட்டுட்டு போயிருவாங்களாமா. அம்மா சொன்னாங்க கதவை திறந்து போட்டுட்டு போங்க, சாயங்காலம் வந்து பார்த்தா வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பாதுகாப்பு இல்லாத ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மாமியாரையோ மாமனாரையோ கொண்டுட்டு வந்து இங்க வச்சுட்டு நீங்க வந்து விட்டுட்டு அவங்கள நம்பி விட்டுட்டு போனீங்கன்னா சாயங்காலம் வந்து அம்மா உங்க மருமக அதை வாங்கிட்டு வர சொல்லிச்சு, உங்க பையன் இதை வாங்கிட்டு வர சொல்லிச்சுன்னா எல்லாம் கொடுத்துட்டு இவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் எடுத்து தர்மம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன தெரியாது, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இல்லை. ஏமாற்றுக்காரர்கள் யாரு, உண்மை பேசுறவங்க யாருன்னு அவங்களால வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல். இப்படி இருக்கிற காலத்துல நீங்க வந்து கூட்டு குடும்பம்னு சொல்லிங்க. ஐயா சொன்னாரு, வழக்கறிஞர் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு வணக்கம். நீதிமன்றங்கள்ல விவாகரத்து வழக்குகள் இன்னைக்கு அதிகமாயிட்டு தான். காரணம் என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஐயா. மருமகளை மகளா ஏத்துக்க முடியாத ஒரு மாமியார், அந்நிய தன்னோட சகோதரியா ஏத்துக்க முடியாத ஒரு நாத்தனார். நினைச்சு பாருங்க ஐயா. அதாவது அன்னைக்கெல்லாம் ஒரு 5-6 பிள்ளைங்க இருப்பாங்க. கஷ்டம் நஷ்டம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ தான் ஒரு குடும்பத்துல இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாமையே இந்த காலத்து பெற்றோர்கள் வளர்க்குறோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நானும் கூட. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து மருமகளை வந்து சொல்ற மாதிரி மாமியார்கள் ஜாக்கிரதைங்கிறோட இன்னைக்கு மருமகள்கள் ஜாக்கிரதைன்னு தான் போட வேண்டியிருக்கு. ஒரு நாத்தனார், அதாவது தன்னோட மகனை கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அம்மா, தன்னோட அண்ணா சம்பாதிக்கிற அனைத்துமே தனக்கு தான் சொந்தம், எங்கோ இருந்து வந்த ஒருத்தர் வந்து அனுபவிக்க கூடாதுங்கிறது நினைக்கக்கூடிய ஒரு சகோதரி. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான்
இன்னைக்கு வந்து அதிகமா போயிட்டு இருக்குது. அதனாலதான் அடுத்த வீட்டுல இருந்து வந்த ஒரு பொண்ண வாழ விடாம அடிக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு நாட்டுல பெருகிட்டு இருக்கு. ஏன்னா தன்னோட மகள் மட்டும்தான் சிறந்தவள் அப்படிங்கிற நினைப்பு தான் எல்லா பெற்றோர்களுக்கும். அடுத்த வீட்டுல இருந்து வர்ற குழந்தைய வந்து ஒரு மகளை அவளும் இந்த மாதிரி தான் நம்ம பொண்ணு மாதிரி தானே அவங்கள வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் புரிஞ்சுக்க கூடிய தன்மை இன்னைக்கு எந்த பெற்றோர்கள்ட்டையுமே இல்லை. கொஞ்ச நேரம் கூட தன்னோட மகன் வந்து தன்னோட மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கான்னா அதை ஏத்துக்க முடியாத ஒரு எத்தனை அம்மாக்கள் இன்னைக்கு பெருகிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா பையனா நான் சொல்ற மாதிரி தான் கேட்பான். அவன் போடுற ஜட்டி கொண்டு அவன் போடுற துணி கொண்டு நான் சொல்ற மாதிரிதான் அவன் செய்யணும் அப்படின்னு இன்னைக்கும் எத்தனையோ பெற்றோர்கள் வந்து தன்னோட மகன்களை அவங்க குடும்பத்தோட வாழ விடாம வந்து தன்னோட கட்டுப்பாட்டுலதான் இருக்கணும்னு நினைக்கிற அம்மாக்களால எத்தனை மருமகள்கள் இன்னைக்கு கோர்ட்டு வாசல் ஏறக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னு பேசுறீங்களே, எப்படி சரியா இருக்கும் இது? மருமக சம்பாரிச்சுட்டு வரணும், அதுவும் பத்தல, பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பார்க்கலாமா? தன்னோட குழந்தைய வந்து இப்படி படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வைக்கணும். இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு இணையம் தான். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் வந்து 5 மணில இருந்து இந்த இணையத்துல உட்காந்துருக்கேன். இதே என் மாமிய என் வீட்டுல இருந்தா இவ என்னடா பண்றா, எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டே இருக்கிறா, வீட்டுல வேலையே செய்ய மாட்டாளா இவ, என்னதான் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு ஒரு கதைய கட்டி விட்டு இந்நேரம் வந்து என்னது பெரிய அணுகுண்டே வெடிச்சிருக்கும் வீட்டுல. அதுதான் இன்னைய காலகட்டத்தை நம்ம யோசிக்கணும். கூட்டு குடும்பம் நல்லதுதான், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, தனி மரம் தோப்பாகாது, அம்மம்மா எத்தனை பழைமொழிகள் அப்படியே வந்து வரிசையா வந்துட்டே இருந்துச்சு. சொன்னாங்க வாழ்வது கொஞ்ச நாள் தானே. ஆமாம்மா, நானும் அதேதான் சொல்றேன், வாழ்வது கொஞ்ச நாள் தானே, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்களேன். எல்லாத்துக்கும் பணிவிட செய்யறோம், சந்தோஷம்தான். ஆனா அதுவே வந்து நமக்கு வந்து என்னவாயிருது, இன்னைக்கு அதுவே வந்து நம்மள பதம் பார்க்கக்கூடியதா ஆயிருது. இன்னைக்கு ஒரு அதாவது விழாக்கள்னா அப்படியே சொந்தம் பண்ணோம்லாம் பறந்துட்டு வந்துருதான், உண்மைதாம்மா. ஆனா அந்த விழா முடியும் போது எல்லாருமே சந்தோஷமா போவாங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்ன, அவன் வந்து அவ அண்ணனுக்கு மட்டும் நிறைய வந்து கறி வச்சுட்டான் சாப்பாட்டுல, என்ன கவனிக்கவே இல்லை, என்னடா அவன் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட்டு குடும்பங்கள் வந்து இப்படிதான் இருக்கு. சரி, அவங்க அப்பா அம்மா தானே, ஏதோ கரண்டியில அள்ளும் போது ஜாஸ்தியா போயிடுச்சு, நமக்கு கம்மியாயிடுச்சு, அதை ஏத்துக்கக்கூடிய எத்தனை எல்லா சொந்த பந்தங்களுமே இன்னைக்கு விழாக்கள், ஒரு குடும்ப விழாவா இருக்கட்டும், இல்ல ஒரு திருவிழா போன்ற காரியங்களா இருக்கட்டும், எந்த குடும்பமும் முடியும் தருவாயில சந்தோஷமா இன்னைக்கு போறதே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து பெருகிட்டு இருக்கு. அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அலை இல்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். நினைச்சு பாருங்க, இதெல்லாம் அலை கடலுமா? அப்படியே நம்மள நிம்மதியா இருக்க விடாது. குடும்பம் நாம வாழ்றோமா, சம்பாரிச்சோமா, நம்ம பிள்ளைங்களை பார்த்தோமா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு அம்மா சொல்ற மாதிரி போயிட்டு வந்தோமா, அதுதான் வந்து சிறப்பு ஒழிய எல்லாத்தையும் கூட வச்சுட்டு சொன்னாங்க கோடிக்கணக்குல சொத்து இருக்கான்னா பிரிக்க முடியல. அதுதான்மா உண்மை. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, என்னோட இதை சொல்றேன், ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் சொந்த கருத்தை சொல்லக்கூடாதுன்னு. ஆனா 30 வருஷம் ஆசிரியர் படிக்க அப்புறம் இன்னைக்குதான் நான் சொந்த வீடு கட்டினேன். ஆனா என்னை விட்டு எல்லா சொந்தமும் விலைக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் வந்து அப்ப கொடுத்துக்கிட்டே இருந்தேன், எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், சம்பாதிக்க சம்பாதிக்க 30 வருஷமா அவர் வீட்டு சொந்தம் என்ன வீட்டு சொந்தம்னு எல்லாத்தையும் வாழ வச்சேன். ஆனா எனக்குன்னு ஒரு உடைமையை நான் ஏற்படுத்திக்கும் போது எந்த சொந்தமுமே என்னோட இல்லை. அதுதான் உண்மை. அது மாதிரி கூட்டு குடும்பம் இன்னைக்கு வந்து குதூகலம் இல்லம்மா, தனி குடும்பம் வந்து நிம்மதியான குடும்பம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து வாய்ப்பளித்த இந்த அருமையான உறவுகளுக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய அருமையான பேச்சிலும் அந்த இதமான சொற்கட்டுகள் மூலமா எல்லாத்தையும் வந்து அப்படியே ஈர்த்துட்டீங்கம்மா தேவிக்கம்மா. அம்மா பாத்தீங்களா, என்னதான் நீங்க கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் 3 வருஷமா பிடிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்னா அதுவே வந்து கூட்டு குடும்பம் தான்.
ஆனா அந்த சொத்துல வர்றது நீங்க இன்னும் வந்து நிம்மதி காணல. நான் 30 வருஷமா எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தேன். அள்ளி அள்ளி கொடுக்கும் போதெல்லாம் என் கூட இருந்த உறவு முறைகள் உண்மைதாங்கம்மா. நம்ம கொடுக்கும் போதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கவங்க நமக்கு தேவைங்கிற போது யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி அதே மாதிரிதான். ஏன்னா அவங்களுக்கு தேவை அம்மா சொன்ன மாதிரி பொருளாதாரம் மட்டுமே தான் தவிர அன்பும் பாசமும் தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது நம்ம கிட்ட கிடைக்குது. நம்ம கிட்ட கிடைக்காதப்ப இன்னொரு விஷயம், நம்ம கூட குடுக்குறவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கவங்க. ஏன்னா நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும், அவங்க குடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் அவங்களுடைய வேலையா இருக்குமே தவிர நமக்கும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்குங்கிற எண்ணங்கள் வந்து கூட்டு குடும்பத்துல கிடையாது. ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, நம்ம கிட்ட கொடுப்பாங்க. நாம என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கூட்டு குடும்பத்துலதான் இருக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய குழந்தைகளானாலும் அவங்களுக்கு என்ன நிறைய சம்பாதிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க பாத்துக்குவாங்க. அவங்க அப்பா அம்மா அப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சில என்ன சொல்றது, அந்த சில காற்றோட்டமா வரக்கூடிய அந்த சொற்கள்லாம் கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அண்ணன் தானே, நம்ம சித்தப்பா பெரியப்பா தானே அப்படின்னு நம்ம பெருந்தன்மையா இருக்கும் போதுதான் அவங்க நம்ம கிட்ட என்னது வெளிப்படையா பேச மாட்டாங்க. வெளிப்படையா பேசுறவங்க யாரும் நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்கிறது அம்மாவுடைய அந்த கடைசி ஒரு 3 வார்த்தைகள் போது அம்மாவுடைய கண் கலங்குனது உண்மைதானேம்மா? உண்மையம்மா. ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா இதயத்திலிருந்து வரல, மனதுல இருந்து வந்ததுங்கிறது தான் உண்மை. தேவகி அம்மா உங்களுடைய தனி குடும்பம் தான் சிறந்தது. தனி குடும்பத்துக்கு வந்த பின்னாடிதான் நான் ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா நான் கொடுக்கும் போதெல்லாம் என்கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்த இந்த சொந்தங்கள் வந்து நான் நல்லா இருக்கும் போது என்னைய வாழ்த்துறதுக்கு யாரும் வரல. அதனால நிம்மதியா விடுங்க, எனக்கு சந்தோஷம் தேவையில்லை, என் வாழ்க்கையில நிம்மதி இருந்தா போதும், ஏன்னா வாழ்றது கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனி குடும்பம் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க.